சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு கடந்த ஜூன் 25ஆம் தேதி இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா, பெக்கி விட்சன், திபோர் கபு மற்றும் ஸ்லோவோ உஸ்னான்ஸ்கி விஸ்னிவ்ஸ்கி ஆகிய 4 பேரும் புறப்பட்டு சென்றனர். அவர்கள் விண்வெளியில் பயிர்கள் வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு ஆராய்ச்சி பணிகளில் ஈடுபட்டனர். 18 நாட்கள் கழித்து தற்போது அந்த 4 விண்வெளி வீரர்களும் பூமிக்கு பத்திரமாக திரும்பியுள்ளனர். கடந்த பல ஆண்டுகளாகவே இஸ்ரோ விண்வெளி ஆய்வில் புதிய முத்திரையை பதித்து வருகிறது. உலகின் வளர்ந்த நாடுகள் கூட திணறும் விஷயங்களை இஸ்ரோ தொடர்ச்சியாக சாதித்து வருகிறது. சந்திராயன் 3 கூட பூமியின் தெற்கு பகுதியில் வெற்றிகரமாக தரையிறங்கியது. உலகில் வேறு எந்த நாடும் தெற்கு பகுதியில் தரையிறங்கியதே இல்லை. இந்தியா சாதித்தது. அடுத்த கட்டமாக மனிதர்களை விண்வெளியில் அனுப்பும் முயற்சியில் இந்தியா இறங்கியுள்ளது. இந்த ககன்யான் திட்டத்திற்காக 4 வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் ஏற்கனவே கடந்த பல ஆண்டுகளாக தீவிர பயிற்சி பெற்று வருகிறார்கள். அதற்கு முன்பு அமெரிக்கா உதவியுடன் இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லாவை விண்வெளிக்கு அனுப்ப இந்தியா முடிவு செய்தது. இதன் மூலம் அவருக்கு கிடைக்கும் அனுபவம் ககன்யான் திட்டத்திற்கு உதவும் என்பதால் இஸ்ரோ இந்த முடிவை எடுத்தது. நாசாவுடன் இதற்காக ஒப்பந்தமும் போடப்பட்டது. பயிற்சி, நாசாவுக்கான கட்டணம் என இந்த சிறப்பு திட்டத்திற்கு இஸ்ரோ ரூபாய் 500 கோடி வரை செலவிட்டுள்ளது. இந்த சூழலில்தான் ஜூன் 25ஆம் தேதி சுபான்ஷு சுக்லா விண்வெளிக்கு புறப்பட்டார். இதைத் தொடர்ந்து விண்வெளி நிலையத்தில் இவர்களது 18 நாட்கள் ஆராய்ச்சி பணி முடிந்தது. சுபான்ஷு சுக்லா உள்பட விண்வெளி வீரர்கள் 4 பேரும் நேற்று மதியம் 2 மணியளவில் டிராகன் விண்கலத்திற்குள் சென்றனர். மேலும் விண்கலத்துடனான கேபிளை இணைத்து தங்களுடைய புறப்பாட்டிற்காக தயாரானார்கள். தயாராகும் பணிகள் முடிந்து மாலை 4:35 மணிக்கு பூமியை நோக்கிய விண்கலத்தின் பயணம் தொடங்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் டிராகன் விண்கலம் புறப்படுவதில் தாமதம் ஏற்பட்டு 4:45 மணியளவில் ISS-இல் இருந்து டிராகன் விண்கலம் பிரிந்தது. விண்கலத்திற்கும் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கும் இடையேயான பகுதி பாதுகாப்பாக மூடப்பட வேண்டும். அப்போதுதான் பயணம் மேற்கொள்ள ஏதுவாக அமையும். இதற்காக சிறிது நேரம் எடுத்துக் கொள்ளப்பட்டது. 22.5 மணி நேர பயணத்திற்கு பிறகு இன்று பகல் சுமார் 3 மணியளவில் விண்கலம் பூமியை வந்தடைந்தது. டிராகன் விண்கலம் பசிபிக் பெருங்கடலை ஒட்டியுள்ள வட அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் உள்ள நீண்ட கடற்கரையில் பாதுகாப்பாக தரையிறக்க திட்டமிடப்பட்டது. இதற்காக அமெரிக்க கடற்படையும் தயார் நிலையில் இருந்தது. இந்த சூழலில் சரியாக பிற்பகல் 3 மணியளவில் டிராகன் விண்கலம் 4 வீரர்களுடன் தரையிறக்கப்பட்டுள்ளது. தரையிறங்கியதும் இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லாவின் குடும்பத்தினர் கேக் வெட்டி கொண்டாடினர். டிராகன் விண்கலம் தரையிறங்கியதும் கடற்படையினர் அவர்களை கடலில் இருந்து மீட்டனர். இருப்பினும் நீண்ட நேரமாக விண்கலத்தின் கதவை திறக்க முடியாமல் போராடினர். பின்னர் நீண்ட நேர முயற்சிக்கு பிறகு விண்கலத்தின் கதவு திறக்கப்பட்டு 4 வீரர்களையும் பத்திரமாக மீட்டனர். பூமிக்கு திரும்பிய வீரர்களுக்கு அடிப்படை மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும் என நாசா அறிவித்துள்ளது.